ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு ஒரு 6 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இதையும் இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றும் பாதமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒன்றும் பாதமாக கட் பண்ணி ஒரு 2-3 செகண்ட் நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு தக்காளியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாவையும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இது திட்டமான காரமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ முள்ளங்கியை தோல் நீக்கிட்டு நல்லா ஒரு ஸ்லைஸ்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. முள்ளங்கி வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அது கூடவே சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்குங்க. சின்னதா போதும், நிறையலாம் வேண்டாம். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி முள்ளங்கி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதை ஒரு தட்டு போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சிருங்க. அந்த முள்ளங்கி வேகணும், அதுக்காக தான். இல்லைன்னா கொஞ்சம் பச்சை வாசனை வரும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. முள்ளங்கி நல்லா சாஃப்டா வெந்திருந்தா போதும். ரொம்ப கொல கொலன்னு வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸா வெந்திருந்தா போதும். கத்தி வைக்கும்போது அந்த கத்தி உள்ள இறங்கணும். அந்த அளவுக்கு இது சாஃப்டா இருந்தா போதும். இப்போ இதை கொஞ்சம் நல்லா சூடு ஆற விட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, பார்க்கவே கலர் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. சாப்பிடவும் இது ஒரு அருமையா இருக்கும். யாருமே இது முள்ளங்கி சட்னின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. நல்லா தக்காளி சட்னி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன்ல ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு அது கூடவே காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னியில் கொட்டிட்டு இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஒரு சூப்பரான அருமையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.